பணம் அப்படின்றது ஒரு மனிதனின் வாழ்க்கையில ரொம்பவே இன்றியமையாத ஒரு கருவி. அப்படிப்பட்ட கருவிய உங்க வாழ்க்கையில எப்படி வேகமா அதிகரிக்கலாம் அப்படின்றத ஒரு 7 விதிகளை வச்சு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்போதான் இந்த 7 விதிகளை வச்சு உங்களால எப்படி வேகமா பணக்காரனாக முடியும் அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். முதல் விதி, ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் மோர் மணி தென் சேவிங் மணி. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பணத்தை அதிகமா சேமிக்க ஆரம்பிச்சோம்னா பணம் நம்ம கிட்ட அதிகமா தங்கிடும் அப்படின்னு நினைப்போம். இது ஒரு வகையில உண்மைதான், ஆனா முற்றிலும் உண்மை கிடையாது. நம்ம கிட்ட எந்த அளவு பணம் அதிகமாகுதோ அதே அளவுக்கு அந்த பணத்துக்கு வேட்டு வைக்கிற மாதிரி செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமா பணத்தை சேமிக்கணும் அப்படின்றத விட நம்ம அதிகமா பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, எப்படிதான் அதிகமா பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் 2வது விதி. டோன்ட் சேஸ் யுவர் மணி, ஜஸ்ட் அட்ராக்ட் யுவர் மணி. பணத்தை தேடி நீங்க ஓடாதீங்க, உங்களை நோக்கி பணத்தை ஈர்க்க வைங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பணம் அதிகமா உங்களை நோக்கி வர்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய தகுதிகளை உயர்த்திக்கணும் அப்படின்றதுதான். ஒரு சில பேச்சாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வாங்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. நான் வெளிநாடுகளை பத்தி பேசல, தமிழ்நாட்டிலேயே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு லட்சக்கணக்கா சன்மானம் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பிராண்ட் நேம கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க பேரை கேட்டாலே அவர் பெரிய பேச்சாளராச்சேன்னு அவங்க கிட்ட ஏதோ சம்திங் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிறைய மீட்டிங்ஸ்க்கு பேச்சாளரா கூப்பிடுவாங்க. சோ அவங்களுடைய பிராண்ட் நேம வச்சுதான் அவங்களுடைய மதிப்பு அதிகமா இருக்கு. இந்த மதிப்பை வச்சுதான் இவங்களும் இவ்வளோ அதிகமா சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல சாப்பாடு 90 ரூபாய்க்கும் விக்குது, இன்னொரு பக்கத்துல 900 ரூபாய்க்கும் சாப்பாடு வித்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் 2 வீலர்ஸ் 70,000க்கும் விக்குது, இன்னொரு பக்கம் 7 லட்சத்துக்கும் விற்கதான் செய்யுது. ஏன் 70 லட்சத்துக்கும் மேல கூட இப்போலாம் 2 வீலர்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான 2 வீலர்ஸ்லாம் நார்மலா சாதாரண 2 வீலர்ஸ் கொடுக்கிற பெர்ஃபார்மன்ஸை விட ரொம்பவே அதிகமான பெர்ஃபார்மன்ஸும் அதிகமான ஃபியூச்சர்ஸும் இருக்கு அப்படின்னு தான் சேல் பண்றாங்க. அதே மாதிரி அங்கேயும் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஃபியூச்சர் இருக்கறனாலதான் 20 லட்சம் கொடுத்து கூட 2 வீலர்ஸ் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடும் சரி ஹை குவாலிட்டியில இருக்கறனாலதான் எல்லாரும் 900 ரூபாய் கொடுத்து கூட ஒருவேளை சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய மதிப்புகளையும் உங்களுடைய தகுதிகளையும் நீங்க உயர்த்திக்கணும். எப்படி பேச்சாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு பிராண்ட் நேம் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணும். பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அறிவு திறமைகளை தாண்டி நீங்க உங்களுடைய யூனிக்னஸ, உங்களுடைய தனித்தன்மைகளை, உங்களுடைய தனித்திறமைகளை நீங்க வெளிப்படுத்தி ஆகணும். இந்த விஷயங்களை நீங்க செய்யணும்னா நீங்க 3வது விதியை ஃபாலோ பண்ணி ஆகணும். The more you learn, the more you earn. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, காலேஜ் படிச்சு முடிச்ச பிறகு எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துக்கிறத நிப்பாட்டிடுறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா, எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துக்கிட்டதை வச்சு மட்டும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் போதாத நண்பர்களே, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த இன்டர்நெட் அப்படின்ற இந்த டூலை வச்சு மட்டுமே நீங்க எக்கச்சக்கமான அறிவும் எக்கச்சக்கமான திறமைகளையும் எடுத்துக்க முடியும். ஏன் இந்த வீடியோ மூலமா கூட நீங்க பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுடைய தகுதிகளை நீங்க உயர்த்த முடியும். சரி, அது எப்படி கத்துக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிம்பிளா ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் தர்றேன். இத இனிமேல் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரே ஒரு மாசத்துக்கு மட்டும் இத ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இதே வீடியோலயோ இல்ல நம்மளுடைய
நம்மளுடைய சிம்பிளி லேர்னிங்ல வரக்கூடிய மத்த வீடியோக்கள்லயோ கமெண்ட் பண்ணுங்க. அது என்னன்னா ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல்னு எடுத்துக்கலாம். இதத்தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அந்த டாபிக்க நீங்க எடுத்துக்கலாம். அந்த டாபிக்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க. அதுல என்ன வீடியோஸ் வருதோ அதை எல்லாத்தையும் எடுத்து பொறுமையா பார்க்கணும். ஒரு தேடலோட இன்னைக்கு நீங்க இன்டர்நெட்ல புகுந்து தேடி அதுல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சது மட்டும் இல்லாம அத நிஜ வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றது மூலமா உங்களுக்கு பல அனுபவங்கள் வரும். இதுதான் உண்மையான கல்வி. நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மேம்போக்கா எதுவும் செய்யாம விடாம அத நிஜ வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும் போதுதான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுதான் த ரியல் எஜுகேஷன். அப்போதான் நீங்க உண்மையா லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சோ இதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க தகுதி அதிகமாகும். அப்படி தகுதி அதிகமாக ஆரம்பிச்சுச்சுன்னா உங்களுடைய வருமானமும் அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்க எந்த துறையில ஆசையா இருந்தாலும் சரி, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஈஸியா உங்களால கத்துக்க முடியும். 4வது விதி, ஸ்டார்ட் as soon as you can. இந்த விதிய நிறைய பேர் ஃபாலோ பண்றதே இல்ல. நீங்க எவ்வளவு வேகமா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா ஆரம்பிக்கணும். அது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதா இருக்கலாம். என்ன பண்ணாலும் சரி அதை உடனே நீங்க ஆரம்பிக்கணும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் செய்யற பெரிய தப்பு என்ன அப்படின்னா அவங்களுடைய நேரத்தை பல விஷயங்கள்ல வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். தேவையில்லாம 3 மணி நேரம் 4 மணி நேரம் நெட்ஃபிளிக்ஸ்ல தேவையில்லாத விஷயங்களை பார்த்துக்கிட்டு வீடியோ கேம்ஸ்லயும் மூழ்கி போய் நிறைய பேர் இருக்காங்க. இந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. இந்த வீடியோ கேம்ஸ் மற்றும் மூவிஸ் எல்லாத்தையுமே ஒரு அளவா வச்சுக்கிட்டா உங்களுக்கு அது ரொம்பவே நன்மையா இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் அது கம்மி பண்ணும். அதுல நீங்க மூழ்கி போயிட்டீங்கன்னா அது உங்களுடைய பொன்னான நேரத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கும். சோ நீங்க எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத ரொம்ப வேகமா தொடங்கணும். பில்கேட்ஸோட ஃபேமஸான கோட்ஸ மறந்துடாதீங்க. நீங்க இந்த உலகத்துல பிறக்கும் போது ஏழையா இருந்தா அது உங்க தப்பு கிடையாது. ஆனா நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதும் நீங்க ஏழையா இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய தப்பு அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு வேகமா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைய உங்களால மாத்த முடியும். 5வது விதி, ட்ராக் யுவர் மணி. உங்களுடைய பணத்தை கணக்கிடுங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விதி. ஆனா யாருமே இந்த கணக்கு வழக்க வச்சுக்கிறதே இல்ல. சின்ன பிசினஸா இருக்கட்டும், பெரிய கம்பெனியா இருக்கட்டும், வரவு செலவு கணக்கு பார்க்காத ஒரு பிசினஸ உங்களால பார்க்கவே முடியாது. கணக்கு வச்சுக்கிறது மூலமா வாழ்க்கையில அது உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுக்கும். சோ நீங்க உண்மையாவே பணம் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய முதல் படி இதுவா தான் இருக்கணும். இந்த வீடியோவை பார்த்த அடுத்த ஒரு மாசத்துக்கு உங்களுடைய வரவு செலவு கணக்க எழுதி வைக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாவே தெரியும் எதுல இருந்து உங்களுக்கு பணம் அதிகமா வருது, எந்த விஷயத்துக்கு நீங்க அதிகமா செலவு பண்றீங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் முதல் படி. சோ நீங்க இதுல இருந்துதான் எப்பயுமே ஆரம்பிக்கணும். 6வது விதி, ஸ்டே புவர் until you really get rich. நீங்க உண்மையாவே பணக்காரங்களாகிற வரைக்கும் நீங்க ஏழையாயிருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பழங்காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விரலுக்கு ஏத்த வீக்கம் இருக்கணும் அப்படின்னு. நம்மளுடைய வருமானம் அதிகரிக்க நம்மளுடைய வசதி வாய்ப்பை அதிகரிச்சுக்கணும் அப்படின்னு நமக்குள்ள இருந்து ஒரு தூண்டுதல் வரும். இது இயற்கை தான். ஆனா இத ஒரு அளவுக்கு வைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஆனா இத நிறைய பேர் ஒரு அளவோட வச்சுக்கிறதே இல்ல. பணக்காரங்களாம் எப்படி அவங்கள காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களையும் அதே மாதிரியே வர்ணிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. வர்ணிச்சுக்கிறது மட்டும் இல்லாம செலவுகளையும் அவங்கள மாதிரியே செய்யறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நம்ம என்னைக்குமே பணக்காரங்கள் ஆகணும்ன்றத மட்டும்தான் நினைக்கணுமே தவிர மத்தவங்க முன்னாடி நம்மள பணக்காரங்களா காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அத நம்மளுடைய குறிக்கோளாவும் வைக்க கூடாது. 7வது விதி, ஆல்வேஸ் பி எ பாஸ். எப்பவுமே பணத்துக்கு நீங்க தான் முதலாளியா இருக்கணும். இன்னொரு பழமொழி ஒண்ணு சொல்றேன், பணம் அப்படின்றது ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனா ரொம்பவே ஒரு மோசமான முதலாளி. இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்மளையே
ஆட்டி வைக்க ஆரம்பிச்சுச்சுன்னா அது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டத்தை தரும். சோ நீங்க சம்பாதிக்கிற பணம் எப்பவுமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். அது சொல் பேச்சு படி கேட்டு நீங்க நடக்க கூடாது. இன்னைக்கு காலத்துல மக்கள் எல்லாரும் அவங்களுடைய பணக்காரனாகணும் அப்படின்ற ஆசைனாலையும் அவங்களுடைய தேவையை கொஞ்ச நாள் கட்டுப்படுத்த முடியாதனாலையும் நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, பை நவ் பே லேட்டர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல விழுந்து மாட்டிக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வாங்கின கடன் மற்றும் வட்டினால அவங்களுடைய பணமே அவங்களுக்கு எதிரியா மாறுது. இவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாமே லோன் மற்றும் இஎம்ஐக்கே போய் அவங்க வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கு அந்த பணம் ஒரு விதமாவும் அவங்களுக்கு உதவிகரமா இருக்க மாட்டேங்குது. சோ எப்பவுமே பணத்துக்கு நீங்க பாசா இருங்க. பணத்தை என்னைக்குமே பாசா இருக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. இதுதான் பணத்தை வேகமா ஆட்கொள்றதுக்கான 7 விதிகள். இந்த 7 விதிகள்ல உங்களுக்கு எது ரொம்பவே தேவையா இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சிம்பிளி லேர்னிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நாள்ல வேற ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.